பிதாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. அந்த நல்ல மனமகிழ்ச்சி நாள் காலை வேலைக்காக நம்மளை துதிக்கிறோம் அப்பா. கடந்த நாளெல்லாம் நீர் எங்களை போஷித்து பாதுகாத்து நடத்தி வந்த நல்ல கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு நல்லவராகவே போதுமானவராகவே எங்களோடு கூட இருந்த தயவுக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. இதுவரையில் நம்முடைய கிருபை எங்களை தாங்கின தயவுக்காக எங்களை ஏந்தி சுமந்து தப்பு வைத்து நடத்தி வந்த நல்ல கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம். காலை தோறும் நீர் எங்களுக்கு விளங்க பண்ணுகிறோம் புதிய கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதிக்கிறோம் அப்பா. இந்த மாதம் முழுவதுமாய் இதுவரையிலாய் நீர் எங்களை பாதுகாத்து போஷித்து நடத்தி வந்த நல்ல கிருபைகளுக்காக நீர் எங்களை தூக்கி சுமந்து வந்த தயவுக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் நல்ல எபினேசரா எங்கள் எல்ஷிடாவா எங்களோடு கூட இருந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா சூழ்நிலைகளும் நீர் எங்களை காண்கிற தேவனாய் எங்களோடு கூட இருந்த தயவுக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருந்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு போதுமானவராகவே எங்கள் நல்ல எபினேசராய் எங்களோடு கூட இருந்த தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா. நாங்களுமே துதிக்கும் பொழுதெல்லாம் நீர் எங்களுக்கு சமீபமாய் எங்களுக்குள்ளே இருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் சர்வ வளமுள்ள தேவனே உமக்கு நன்றி அப்பா. துதிக்கிறோம் அப்பா. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வாழ்நாளையெல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளையெல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உறவினரும். கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உறவினரும். கூடுவிட்டு உன்னாவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம். அழகு மாயை நிலைத்திடாதே. எல்லாரும் எழுந்து நின்று அதை நம்பாதே மாயக்கிருமே. அழகு மாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மாயக்கிருமே. மரணம் ஓர் சந்திக்குமே மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வானத்தின் கீழே பூமி மேலே வானவரே சுநாமம் அல்லால். வானத்தின் கீழே பூமி மேலே வானவரே சுநாமம் அல்லால். ரட்சிப்படைய வழி இல்லையே ரட்சகரே சுவழி அவரே. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. தீராத பாவம் வியாதியையும் மாறாத
வல்ல ஆண்டவரை சுவண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரை சுவண்டை சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாய் என்று எழுதிடுவார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரை சுவண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரை சுவண்டை வானத்தின் கீழே பூமி மேலே வானவரே சுநாமம் அல்லார். வானத்தின் கீழே பூமி மேலே வானவரே சுநாமம் அல்லார். ரட்சிப்படைய வழி இல்லையே, ரட்சகரே சுவழியவரே. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரை சுவண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரை சுவண்டை சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாய் என்று எழுதிடுவார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரை சுவண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரை சுவண்டை, வல்ல ஆண்டவரை சுவண்டை. லேலுயா லேலுயா. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலை, உம் தயை என்னை கைவிடல் என்ற பாடலை யார் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி தேவனை ஆராதிக்கலாம். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், பல பரிவாரங்கள் எனக்கு தந்தே. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், பல பரிவாரங்கள் எனக்கு தந்தே. எல்லோருமே உம்மை துதிப்பேனே. எல்லோருமே உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரச் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரச் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்துட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்துட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோருமே உம்மை துதிப்பேனே. எல்லோருமே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல.
உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்முடைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்முடைய என்னை கைவிடல. வேறு கையாய் நான் கடந்து வந்தேன், பல பரிவாரங்கள் எனக்கு தந்தீ. வேறு கையாய் நான் கடந்து வந்தேன், பல பரிவாரங்கள் எனக்கு தந்தீ. எல்லோக்கே உம்மை துதிப்பேனே, எல்லோக்கே உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் வீணை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீ. வேண்டினோரெல்லாம் வீணை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீ. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீ. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீ. எல்லோக்கே உம்மை துதிப்பேனே, எல்லோக்கே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்முடைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்முடைய என்னை கைவிடல. வேறு கையாய் நான் கடந்து வந்தேன், பல பரிவாரங்கள் எனக்கு தந்தீ. வேறு கையாய் நான் கடந்து வந்தேன், பல பரிவாரங்கள் எனக்கு தந்தீ. எல்லோக்கே உம்மை துதிப்பேனே, எல்லோக்கே உம்மை துதிப்பேனே, எல்லோக்கே உம்மை துதிப்பேனே, எல்லோக்கே உம்மை துதிப்பேன். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? உம்மை நம்பி வந்து நாங்கள் வெட்கப்பட்டு போகாமல் இந்த மட்டுமா எங்களை பாதுகாத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு நன்றி அப்பா. இனிமேலும் நீர் அவனமாகவே பாதுகாக்க வழி நடத்த போதுமானவராய் எங்களோடு கூட இருக்கிறதா இவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு நன்றி அப்பா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று உம்முடைய வசனம் சொல்கிறதப்பா. அவருடைய ஜனங்கள் ஒருபோதும் அவர் வெட்கப்பட்டு போகவே விட மாட்டார். ஒருவேளை சூழ்நிலை இந்த இடத்துல நான் வெட்கப்பட்டுருவேனோ, இந்த இடத்துல நான் தலை நின்றுவேனோ அப்படின்னு சூழ்நிலை காணப்படலாம். ஆனால் அவரோட வார்த்தை சொல்கிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இதுவரையிலும் அவனமாய் உங்களை நடத்தினவர் இனிமேலும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாமல் உங்களை நடத்துவார். விசுவாசிக்கிறோம் மாத்திர கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதுவரையிலாய் நீர் அவனமாகவே நடத்தினதாய்வுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா. இதுவரையிலாய் உம்முடைய பிள்ளைகளை வெட்கப்பட்டு போகாமல் நடத்தினவர் இனிமேலும் அவனமாய் நடத்த போதுமானவராய் நல்லவராய் கூடவே இருக்கிறதா இவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. தாயின் வயிற்றில் தோன்றும் முன்பதாகவே நீர் எங்களை தெரிந்து கொண்டு நீர் எங்களை பாதுகாத்து நடத்தி வந்த நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்து தேவனை இந்த பாடலை யாரும் கரங்களை தட்டி பாடு தேவனாக. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல்
என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்றீ. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்றீ. மறவேன் மறவேன் என்னை செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் மொழி இதயத்தோடு. மறவேன் மறவேன் என்னை செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் மொழி இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்ற நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்றீ. தாயின் வயிற்றில் தோன்ற நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்றீ. மறவே 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 என்னை செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் மொழி இதயத்தோடு. மறவேன் மறவேன் என்னை செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் மொழி இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் தேவாவி எனக்காய் கொடியேற்றுவி. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் தேவாவி எனக்காய் கொடியேற்றுவி. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவேன் மறவேன் என்னை செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் மொழி இதயத்தோடு. மறவேன் மறவேன் என்னை செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் மொழி இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகள் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்றீ. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்றீ. மறவேன் மறவேன் என்னை செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் மொழி இதயத்தோடு. மறவேன் மறவேன் என்னை செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் மொழி இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகைஞர்க்கெதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்கின்றீர். பகைஞர்க்கெதிரே எனக்கு
ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன். மறவேன் 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 என்னை செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் என்னை செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றிய நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம்முள்ள கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல என்னை காக்கின்றீ. தாயின் வயிற்றில் தோன்றிய நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம்முள்ள கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல என்னை காக்கின்றீ. மறவேன் மறவேன் என்னை செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் என்னை செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். மறவேன் 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 என்னை செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் என்னை செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகைஞர்க்கெதிரே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன். பகைஞர்க்கெதிரே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். மறவேன் மறவேன் என்னை செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் என்னை செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றிய நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம்முள்ள கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றிய நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம்முள்ள கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல என்னை காக்கின்றீர். மறவேன் 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 என்னை செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் என்னை செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர்.
என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். எல்லாரும் கரங்களை தட்டி உங்களையும் என்னையும் விசாரிக்கிற அந்த நல்ல தகப்பனுக்கு இந்த காலை வேளையில மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீதனாலரரபு ஷக்கனலரரா தினேனே கனலரரரபு நீகாதனலரரா கஷக்கனலரரி தினேனேனே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களை விசாரிக்கிற நல்ல தகப்பனாய். ஒருவேளை எல்லாரும் உங்களை ஒரு நேரம் விசாரிப்பாங்க, இதை ஒரு நாள் விசாரிப்பாங்க, மித்த 10 நாள் விட்டுருவாங்க. என் தேவன் நித்தமும் உங்களை விசாரிக்கிற நல்ல தகப்பன், ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிற நல்ல தகப்பன். ஒவ்வொரு நிமிடமும் அவர் உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார். உங்கள் இருதயத்தில் உள்ளதை யாராவது இதை விசாரித்து கேட்டால் அவங்ககிட்ட நான் இதை சொல்லிடுவேனே, யாராவது இதை என்கிட்ட கேட்டால் அவங்ககிட்ட என் மனம் திறந்து நான் பேசிடுவேனே நீங்கள் நினைக்கலாம். மனிதர்கள்கிட்ட நீங்கள் பேசுவீங்கன்னா ஒருவேளை நீங்கள் சொல்கிற காரியமோ உங்கள் மன வருத்தமோ அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆனால் என் தேவனிடத்திலே நீங்கள் சொல்வீர்களே ஆனால் உங்களை விசாரிக்கும் நல்ல தகப்பன் அவர். உங்கள் மனம் எந்த அளவு எப்படி வருத்தமாக இருக்கிறதோ அவ்வளமாகவே அவர் கேட்பார். எந்த அளவு உங்கள் மனம் ஏக்கப்பட்டு உங்கள் மனம் எந்த அளவு பலவீனமாய் காணப்படுகிறதோ அதை அவ்வளமாகவே புரிந்து கொண்டு அவ்வளமாகவே விசாரிக்கிற ஒருவர் என் தகப்பன் மட்டுமே. அவர் மட்டுமே அவனமாக கேட்க முடியும், அவர் மட்டுமே அவனமாக புரிந்து கொள்ள முடியும். அந்த நல்ல தகப்பனுக்கு எல்லா 2 கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி, ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரமப்பா, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் மேல் வைத்து விடுங்கள். ஏனென்றால் உங்களை விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பன் உண்டு. அவர் மேலே உங்கள் கவலைகள் எல்லாம் பாரங்களை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சோஸ்திரத்தோடு வேண்டுதலோடு கூடிய விண்ணப்பத்தை தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆட்கொள்ளும். தேவனிடத்தில் நீங்கள் உங்கள் காரியங்களை தெரியப்படுத்தும் பொழுது, தேவனிடத்தில் உங்கள் காரியங்களை தெரியப்படுத்தும் பொழுது தேவ சமாதானம் முதலாவது உங்களை நிரப்பும். இந்த காலைவேளையில யார் யார் என்ன காரியத்துக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களோட படிப்பாக இருக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளைகளோட படிப்பாக இருக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலமாக இருக்கலாம், இல்லை உங்களோட எதிர்காலமாகவே இருக்கலாம். உங்களோட பொருளாதாரம், உங்கள் சரீர சுகம், உங்கள் பொருளாதாரம், உங்கள் குடும்ப வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்திலே அவருடைய சமூகத்திலே இந்த காலைவேளையிலே தெரியப்படுத்துங்கள். எந்த காரியமாக இருந்தாலும் அவருடைய சமூகத்தில் தெரியப்படுத்துங்கள். அவரிடத்தில் நீங்கள் ஒரு காரியத்தில் ஒப்பு கொடுப்பீர்களானால் அவர் அந்நாள் வரை காத்து கொள்ள வல்லமையுடையவராயிருக்கிறார். அவருடைய வருகை மட்டுமா இந்த காரியத்தை நான் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா, இந்த காரியத்தை நான் உங்கள் கரத்தில் உம்மிடத்தில் நான் சாட்டி விட்டேன், என் தேவனாகிய கர்த்தர் நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீராக என்று சொல்லி அவரோட கரத்தில் நீங்கள் முழுவதுமாக கொடுப்பீங்கன்னா உங்கள் இடது கரத்தை இருதயத்தில் வைத்து கொள்ளுங்க, உங்கள் வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்துங்க. அவருடைய ஆலயத்திலே உங்கள் இருதய கவலைகளை எல்லாம் பாரங்களை எல்லாம் அவர் மேலே இந்த சமூகத்திலே அவருடைய சமூகத்திலே இந்த கால வேளையிலே ஊற்றி விடுங்கள். அன்னால் தேவனுடைய ஆலயத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டால் அப்புறம் அந்த காரியத்தை குறித்து அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை.
அதுக்கப்புறம் அவள் ஒரு நாள் கூட துக்கமுகமாக இருக்கலை. அதுக்கப்புறம் வாழ்நாள் எல்லாம் கத்தர் அவளுக்கு மன மகிழ்ச்சியை மட்டுமே கத்தர் கட்டளையிட்டார். இந்த நாளில் எந்தெந்த காரியம் அவங்கள அழுத்துதோ அந்தந்த காரியத்தெல்லாம் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஒரு நிமிஷம் அவருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. இந்தந்த காரியங்கள்லாம் என்னை இருதயத்தை அழுத்துது, இந்தந்த காரியங்கள்லாம் என்னை பின்னி இழுக்குது, இந்தந்த காரியத்தெல்லாம் நான் உம்முடைய கரத்தில் கொடுக்குறேன்ப்பா, உம்முடைய கரத்தில் கொடுக்குறேன்ப்பா. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வல்லமையுடையவராய், எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வல்லமையுடையவராய் அவர் நம்மத்திலே இருக்கிறார். அவர் நம்மத்திலே இருக்கிறார். அவர் நம்மத்திலே இருக்கிறார். ஒரு நாளும் அவர் உங்களை கைவிடாமல் விட்டு விலகாமல் பாதுகாக்கிற தகப்பன் அவர். கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கத்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்கச் செய்வார். வாழ்வை கத்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்கச் செய்வார். கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார்.
அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய தெய்வீக சமாதானம் இந்த காலவெளியில் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும் அப்பா. உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னவரே, உம்முடைய சமாதானம் இந்த காலவெளியில் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா, நிரப்பட்டும் அப்பா. உம்முடைய தெய்வீக சமாதானம் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதா, இதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய தெய்வீக சமாதானத்தினாலே ஒவ்வொரு இருதயங்களும் இந்த காலவெளியில் நிரப்புகிறதா, இதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி அப்பா. அளவில்லாமல் ஊற்றப்படுகிற உம்முடைய தெய்வ பிரசனத்திற்காக, உம்முடைய மகிமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எந்தெந்த காரியத்தில் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் இந்த நாளிலே அவரை நோக்கி கூப்பிட்டீங்களோ அந்தந்த காரியத்திலே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார் என்பதற்கு அர்த்தம் தான் தேவ சமாதானம் உங்களை நிரப்புகிறதற்கு அடையாளம். அதுதான் உங்களுக்கு அடையாளம். இந்த நாளிலே தேவ சமாதானத்தை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் நிரப்பியிருக்கிறதா, இவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருடைய இருதயத்தையும் நீர் நிரப்பியிருக்கிறதா, இவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மறுபடியும் மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய தெய்வீக சமாதானத்தினால் நீங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதா, இவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு நன்றி அப்பா. எல்லா ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா துதியும், எல்லா புகழும், எல்லா சோத்திரங்களும் எங்கள் தேவாதி தேவனுக்கே உண்டாவதாக, எங்கள் கத்தாதி கத்தருக்கே உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென். யார் நின்றவனமாய் ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் கத்தருக்கென்று காணிக்கைகளை படைக்கலாம். கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உம்மை போட்டதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட என்ற பாடலை 600 கரங்களை தட்டி பாடி கத்தருக்கென்று காணிக்கைகளை படைக்கலாம். கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த
அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அப்பா காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவருடைய நாம மகிமைக்காய் நம்முடைய பிள்ளைகள் உமக்கென்று படைத்த காணிக்கைகளை கர்த்ததாமே ஆசீர்வதித்து அங்கீகரித்து இதற்குரிய பிரதிபலன் ஆசீர்வாதங்கள் நன்மைகளை மேலே 100 மடங்கு மறுமையிலே நித்திய ஜீவனை கர்த்தர் நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை இல்லாத தொழில் இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஏற்ற வேலைகளை தொழிலில் கொடுத்து கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனை உள்ளவர்களுக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய்ங்கிற வாக்குத்தத்தை நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன்களை இலகுவாய் அடைக்க கர்த்ததாமே நீங்கள் அனுக்கிரம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் மீதியான நாட்களில் நம்முடைய கிருபை அளவில்லாமல் தாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரத்த கோட்டைகளை மறைத்துக்கொள்ளும் சமாதானமும் சுகமும் தீர்க்காயுசும் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வாதம். லேலுயா. எடுத்து ஒரு வாசிக்கலாம் இம்மாத வாக்குத்தத்த வசனம். யோபு 37 அதிகாரம் 5 வசனம். யோபு 37 அதிகாரம் 5 வசனம். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இந்த நல்ல கால வேளையிலே நீர் ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசுங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே இந்த மாதத்தின் முடிவுக்குள்ளாய் ஒவ்வொருவரும் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை, அவங்கள் அறிவிற்கும் புத்திக்கும் எட்டாத பெரிய காரியங்களை, மகிழ்ச்சியான சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய பெரிய காரியங்களை ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இந்த மாதத்திலே கர்த்தர் செய்வீராக. இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகள், எல்லா மனுஷிக வல்லமைகள், எல்லா வானமண்டலத்தில் லோகாதிபதி வல்லமைகளை நஸ்ரேனாக இயேசுவின் நாமத்தினாலே கட்டி செயல்ந்து போகும்படியாக கட்டளையிடுகிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை பரிசுத்த ஆவியானவரை நீர் ஆட்கொள்வீராக. நீர் ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசுங்க. அடிமை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் அது 100 மடங்கு பலன் தரட்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆளுக்குள்ளாய் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். லீதியாளின் இருதயத்தை திறந்தருளின் ஆவியானவர் இந்த கால வேளையில் ஒவ்வொருடைய இருதயத்தையும் நீர் திறந்தருளுங்க. நீங்கள் பேசுங்க, நீங்கள் மகிமைப்படுங்க, நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. லேலுயாம், லேலுயாம். யாவரும் சேர்ந்து வாசிக்கலாமா? யோபு 37 அதிகாரம் 5 வசனம். யோபு 37:5. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இன்னொரு விஷயம் வாசிக்கலாமா? தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். லேலுயா, லேலுயா. நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியம். கிரகிக்கக்கூடாதுங்கிறதுலையே ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை தினமும் நம்ம செய்கிற விஷயத்த செஞ்சால் அது நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம தினமும் செய்கிறோம். கிரகிக்கக்கூடாதுன்னு வந்துட்டாலே ஏதோ ஒரு பெரிய காரியம், நம்மளால் அதை யோசித்து கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய காரியம் செய்யப்படும் போது தான் அதுதான் என்னது? கிரகிக்கக்கூடாத. ஆங்கிலத்தில் நம்ம பார்த்தோன்னா பியாண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நம்மளோட அறிவுக்கு நீங்கள் எப்படி தான் நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி பண்ணாலும் என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. லேலுயா. அவ்வளமாக கர்த்தர் இந்த மாதத்திலே என்ன செய்ய போகிறார்? இது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்லன்னு சொல்லுவோம்ல, எப்படி நடந்ததுன்னே தெரியல, எப்படி நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி 2 காரியத்துக்கு அப்படி சொல்லுவோம். பாஸ்ட் வாரத்திலே சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமான காரியம் நடக்கும்போது என்ன சொல்லுவோம்? இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல அப்படிம்போம். சில நேரம் ரொம்ப துக்கமான காரியம், இது ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு,
எதனால நடந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கு துக்ககரமான காரியம் வேண்டாம். கர்த்தர் இந்த மாதத்திலே எப்படி நடந்துச்சுன்னு நம்ம கிரகிக்கக்கூடாத அளவுக்கு மகிழ்ச்சியான சந்தோஷமான காரியத்தை இந்த மாதத்திலே கர்த்தர் செய்வார். ஆமேன். ஒரு ஆமேன் தான் சொல்லுங்களேன் சத்தமா. லேலுயா. கர்த்தர் அவனமாகவே செய்வார். ஆமேன். நம்ம விசுவாசிச்சோன்னா தேவ மகிமை என்ன செய்வோம்? நிச்சயம் பார்ப்போம். லேலுயா. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதத்தில் இந்த வருஷத்தில் எல்லாமே ஒரு வார்த்தை மட்டும் திருப்பி திருப்பி வர மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆழ்வார்த்தினில் செய்தி கொடுக்கும்போது தான் எனக்கு அது தெரிஞ்சு. அது வரைக்கும் கூட ஓகே, போன மாதமும் ஆண்டவர் நமக்கு இதே வார்த்தையை கொடுத்தார். ஞாபகம் இருக்கா? பெரிய அப்படின்ற வார்த்தை அதுலேயும் வந்துச்சு. இந்த மாதமும் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியம். லேலுயா. இந்த வருஷத்தோட வாக்குத்தத்தம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு எப்படி இருக்குன்னா, மிகவும் திரளாயின்னு தமிழில் இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா எக்ஸீடிங்லி கிரேட். கிரேட்னாலே பெரியதான், அப்படி தானே? எல்லா டிரான்ஸ்லேஷன்லுமே ஆல்மோஸ்ட் அதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம போன மாதம் முழுசாக ஆண்டவரை நம்பலைன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை அவரால் செய்ய முடியும் அப்படின்னு ரொம்ப அற்ப விசுவாசியாக, விசுவாசம் ரொம்ப குறைஞ்சவங்களா இருந்துட்டோன்னு நினைக்கிறேன். இயேசுவான ஒரு புலோகத்தில் இருந்தபோது சீஷர்களை எதுக்கு கடிந்து கொள்கிறார்? அற்ப விசுவாசியே, அவிசுவாசம் இல்லாத சந்ததியே. விசுவாசம் இல்லாமல் போனதுக்கு தான் என்ன சொல்கிறாரு? அப்படி சொல்கிறாரு. இப்போ ஆண்டவர் நம்ம கூட, இயேசுவானவர் அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ நம்ம கூட இருந்தாருன்னா நம்மளை பார்த்து அப்படி தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். லேலுயா. அவ்வளோ விசுவாசம் எப்படி இருக்குது? ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதான் பெரிய காரியம் நடக்க மாட்டேங்கி. லேலுயா. சீஷர்கள் என்ன கேட்டாங்க? 2 காரியம் இயேசுவானவர்கிட்ட கேட்டாங்க. எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும், இன்னொன்று எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். இந்த நாளில் நம்மளும் என்ன செய்ய போகிறோம்? எனக்கு விசுவாசம் இல்லைதான், என் மூளைக்கு இது நடக்குமான்னு தெரியல, ஏன்னா இவ்வளோன்னு மண்ணில் ரொம்ப குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் அந்த மூளையால் என்ன செய்ய முடியல? விசுவாசிக்க முடியல. ஏன்னா நாங்கள் படிச்சிருக்கோம், எங்களுக்கு சயின்ஸ் தெரியும், எங்களுக்கு டெக்னாலஜி தெரியும், அதனால் இதெல்லாம் எப்படி நடக்கும்? அதுதானே நம்ம யோசிக்கிற விஷயம், சரிதானே? ஆனால் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியம்னா நம்ம சொல்கிற நம்ம படிப்பறிவு, நம்ம சொல்கிற அதே சயின்ஸ், அதே டெக்னாலஜி எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டது. லேலுயா. அதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்ய முடியாது? இதை தேவன் செய்கிற அற்புதத்தை கொண்டு வர முடியாது. லேலுயா. நான் செய்திக்குள்ளே கடந்து போகிறதுக்கு முன்னுக்குட்டி ஒரு சின்ன சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். எனக்கு தெரிந்த ஒரு நபர், அவங்களுக்கு சரீரத்தில் அவங்களுக்கு இருந்த பலவீனத்தில் ஆஸ்பத்திரியில் போய் அவங்களுக்கு ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸ்கேன் பார்த்தப்போ அவங்களோட கர்ப்பப்பை ரொம்ப சின்னதாக இருந்தது. அவங்களுக்கு மேரேஜ் ஆகலை, அன்மேரிட் பர்சன். என்னது? ரொம்ப சின்னதாக இருந்தது. அப்போது அவங்க ரொம்ப, அது வரைக்கும் அவங்களுக்கு அது ஒரு இஷ்யூவாக தெரியல. பார்த்துட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஸ்கேன் எடுத்த டாக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு, இதை என்ன செய்ய முடியாது, இதுக்கு மெடிசன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்க ஆண்டரை தேடுற பிள்ளை, ஒன்றும் செய்ய முடியாது. யூஸ்வலாக 5 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தால் தான் கொஞ்சம் ஒரு 0.2 0.3 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மெடிசன் கொடுக்கலாம். இவங்களுக்கு இருந்தது
4.5 சென்டிமீட்டருக்கும் கீழே. அப்போ அதை என்ன செய்ய முடியாது, எந்த மெடிசனோ எந்த ட்ரீட்மெண்ட்டோ என்ன கிடையாது, இன்றைக்கி இல்லை, ஜீவ காலமெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஆண்டவரை தேடுற நபராக இருந்தனால, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருந்தனால, ஒரு சில வருஷங்கள் கழித்து மறுபடியும் அவங்க இன்னொரு காரியத்துக்காக ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் பண்ணப்போ கிட்டத்தட்ட 0.9 சென்டிமீட்டர் கிட்ட அதே யூட்ரஸ், அதே கர்ப்பப்பை என்ன இருந்தது, பெருசாக இருந்தது. லேலுயா! எந்த மெடிசனும் கிடையாது, எந்த சயின்ஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. யார் அற்புதம் செய்தார்? கர்த்தர் மட்டுமே அற்புதம் செய்தார். லேலுயா! லேலுயா! அதே மாதிரி போன வாரம் கூட பாஸ்டமா சொன்னாங்க, ஒருத்தவங்களுக்கு கர்ப்பப்பை என்ன செஞ்சிட்டான், ரொம்ப வீக்காக ரொம்ப மோசமாக இருந்தது. ஆண்டவர் என்ன செய்தார், அவங்க குழந்தை வேணும்னு கேட்டப்போ புதுசாக அந்த கர்ப்பப்பைக்கு மேலே இன்னொரு கர்ப்பப்பையை கொடுத்து அதில் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், குழந்தையை கொடுத்துருக்கிறார். லேலுயா! இவ்வளமாக இதெல்லாம் சயின்ஸாலேயோ எதாலேயோ என்ன செய்ய முடியாது, அதுக்குள்ளே கொண்டு வர முடியாத பெரிய காரியங்கள். லேலுயா! நான் சொன்ன 2 சாட்சியுமே லைவாக அவங்களால அந்த மெடிசனால் முடியாது, எதாலையுமே முடியாது அப்படின்னு இருக்கிற ஒரு காரியத்தை யார் செய்கிறார்? கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். லேலுயா! இதில் நம்ம சயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, சயின்ஸில் தான் அந்த ரூல்ஸ் ப்ரொசீஜர் இதெல்லாம் நிறையா வரும். ஏன்னா நமக்கு இப்போ தெரிகிறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சயின்ஸ் தெரியும். ரொம்ப ஃபிசிக்ஸ் மாதிரி டீட்டெயில்டாக தெரியாட்டா கூட ஓரளவு கொஞ்சம் தெரியும். அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கும். இந்த லைட் எரியுதா, அதுக்கு ஒரு ரூல். நம்ம நிற்கிறோமா, அதுக்கு ஒரு லா, அதுக்கு ஒரு ஃபார்முலா அப்படின்னு ஒரு 4 பேஜ் ஃபிசிக்ஸ் புக்கை திருப்பினீங்கன்னா அதில் ஒரு ஃபார்முலா, அதில் ஒரு லா, அதை கண்டிப்பாக என்ன செஞ்சே தான் ஆகணும், படித்தே தான் ஆகணும். ஆனால் தேவன் செய்கிறதுக்கு எந்த ஃபார்முலாவோ எந்த ரூலோ எந்த லாவுமே கிடையாது. லேலுயா! அதுக்கு அப்பாற்பட்டது தான் கர்த்தர் செய்கிற அற்புதம். கிரகிக்கக்கூடாத அப்படிங்கிற வார்த்தையில் என்ன வந்துட்டு, நம்ம புத்திக்கும் அறிவுக்கும் எட்டாத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். லேலுயா! லேலுயா! ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கர்த்தர் என்ன தான் செய்தார்? இப்போ நான் கேட்ட வரைக்கும் யாரும் 100 வயசில் குழந்தை பெற்றுக்கிட்டாங்களான்னு தெரியல. ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்தார்? 100வது வயதிலே கர்த்தர் குழந்தையை கொடுத்தார். அது கிரகிக்கக்கூடாத ஒரு பெரிய காரியம்தான். லேலுயா! அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்ய, குழந்தையை தர, ஆசீர்வதிக்க, பொருளாதாரத்தில் பெருகச் செய்ய நிச்சயம் என்ன செய்கிறார்? போதுமானவராய் வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஆமென். லேலுயா! எடுத்து ஒரு வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் முதல். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை. லேலுயாம்! லேலுயாம்! தண்ணியை எது போட்டு சரி பண்ணுறாங்களாம்? உப்பு போட்டு சரி பண்ணுறாங்களாம்.
முடியுமா? ஆரோக்கியமாயிற்று அப்படின்னு அந்த வசனம் இருக்குது. உப்பு போட்டு நல்லா இருக்கிற தண்ணியை கெட்டு போக பண்ணுறதுக்கு ஒரு கை உப்பு தூக்கி போட்டேன்னா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வேறு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ஏற்கனவே இப்போ நம்ம தூத்துக்குடி ஊரில் அதிகபட்சமான எல்லா போர் வாட்டருமே இப்படி தான் இருக்குது, உப்பு தண்ணியாக தான் இருக்குது. ஓரளவு அந்த தண்ணி ஆழ்வார் இருக்கிறவங்களுக்கு பழக்கப்பட்டதுங்கிறத விட இங்கே இருக்கிற எல்லாருக்குமே போர் வாட்டர் அப்படின்னா அது என்னது தான், அதிகபட்சமாக உப்பு தண்ணி தான் வருது அப்படின்னு சொல்கிற ஒரு நிலை இருக்குது. அதனால் நம்ம பீச்சுக்கு போனோன்னா அங்கே நம்ம கையை விட்டுட்டு நீங்கள் எடுங்களேன், இல்லை முகம் கழுவுங்களேன், உங்களை அறியாமல் முகத்தில் தெரியுதோ இல்லையோ உங்கள் உதட்டிலே என்ன செய்ய ஆரம்பிச்சிரும், உப்பு கரிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அது ரொம்ப நல்லதுன்றாங்க. பீச்சில் போயிட்டு இப்போ கெட்டு போகிற மாதிரி தண்ணி, கடல் தண்ணி ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சிட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இப்போ இருக்கிறதுல நீங்கள் முகத்தையோ கையோ கழுவுனீங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற எல்லா டிசீஸும் போயிருமா அந்த உப்புக்கு. ஆனால் நீங்கள் முகத்தை கழுவிட்டு உங்கள் உதட்டில் உங்கள் நாக்கை வைக்க முடியாது, அவ்வளோ உப்பு. அதில் என்ன இருக்கான், ஆரோக்கியம் இருக்குதான். லேலுயா. அதே போல் இதில் என்ன செய்கிறார் எலியா தீர்க்கதரிசி, உப்பை கொண்டு வா போடு, என்ன வந்துருச்சு, தண்ணீர் ஆரோக்கியமாக்கிற்று. லேலுயா. அதே போல் நான் கூட அந்த பழைய மாதவங்கள் வீட்டில் இருக்கும்போது அந்த தண்ணி நல்ல தண்ணி கிடையாதான், கிணத்து தண்ணி. ஆனால் நாங்கள் எல்லாத்துக்கும் அதான் யூஸ் பண்ணுவோம். அதில் ஒரு நெல்லிக்காய் மர கொப்பை வெட்டி, ஒரு பெரிய மரத்தை உள்ளே வெட்டி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த தண்ணி நல்ல தண்ணியாக மாறிச்சு. இது எனக்கு தெரிஞ்ச 2-3 இடத்துல அந்த நெல்லிக்காய் இதை போட்டு தண்ணி நல்ல தண்ணியாக மாறி இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் உப்பு போட்டு தண்ணி நம்ம பயன்படுத்துகிற மாதிரி, அதாவது கடல் தண்ணி நமக்கு நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்லதுங்கிறது அது தனி. அதாவது நம்ம டே டு டே நம்ம குடிக்கிறதுக்கு, நம்ம சமைக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல தண்ணியாக மாறுமா அப்படின்னா அது தேவனால் மாற்ற முடியும். லேலுயா. அவங்க யாரும் கேள்வி கேட்கல, அது எப்படி நடக்கும்? நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம், உப்பு போட்டால் எப்படி சரியாகும், வாயில் வைக்க முடியுமா, உப்பு கொண்டு போட சொல்கிறாங்க. நம்மளை நினச்சோம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா, உப்பு கொண்டு போய் போட சொல்கிறாங்களேன்னு என்ன செஞ்சுருப்போம், சொல்லியிருந்திருப்போம். ஆனால் அவங்க என்ன செய்யலை, எதுவுமே கேட்கலை. ஒரு உப்பு கொண்டு வாங்கன்றாங்க, கொண்டு வந்த உடனே என்ன செய்கிறாங்க, அதில் போட்டு தண்ணீர் என்ன செய்யுது, ஆரோக்கியமாக மாறுது. லேலுயா. அடுத்த வசனம் 22ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி எப்படி இருக்கிறதா, ஆரோக்கியமாக இருக்குதான். லேலுயா. லேலுயா. உங்கள் பார்வைக்கு உப்பு போட்டு ஆரோக்கியமாக்க முடியாது, இதை போட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிங்கன்னா அதை கொண்டே கர்த்தர் எல்லாவற்றையும் சரி பண்ணுவார். லேலுயா. இதை நம்ம செய்கிறதுனால நோ யூஸ் அப்படின்னு நீங்கள் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, இதனால் ஒன்றுமே நடக்காது. அதை தான் தண்ணியில் உப்பு போட்டால் என்ன நடக்கும், தண்ணி உப்பாகும். அதை எதுக்காவது யூஸ் பண்ண முடியுமா, முடியாது. ஆனால் இங்கே ஆரோக்கியமாக இருக்கே, தேவனாலே கூடும். லேலுயா. லேலுயா. அடுத்ததாக 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். லேலுயாம். லேலுயாம். இதில் எலியா தீர்க்கதரிசியும்
ஒரு பிள்ளைய உயிர்ப்பித்திருப்பார். எலிசா தீர்க்கதரிசியும் உயிர்ப்பித்திருப்பார். எலிசா தீர்க்கதரிசி சுனேமியாள் வீட்டுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் இவ்வளோ நல்லா கவனிக்கிற இந்த பெண்ணுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கும்போது, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு தான் அந்த அம்மா என்ன செய்வாங்க, 4 அதிகாரத்தில் சொல்லுவாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தீர்க்கதரிசி கேட்பார், நான் ராஜாட்டியா இல்லை இராணுவத்திட்டியா இல்லை வேறு யார்கிட்டையாவது நான் பேசி ஆக வேண்டிய காரியம் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்பார். ஆனால் அந்த அம்மா சொல்லுவாங்க, அப்படிலாம் நீங்கள் எதுவும் பேச வேண்டாம், நான் என் ஜனத்தார் இடத்துல எப்படி இருக்கேன், சுகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது எலிசா தீர்க்கதரிசியோட வேலைக்காரன் கேயாசிட்ட கேட்கும்போது தான் அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லைங்கிறது தெரிய வரும். அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு உற்பத்தி காலத்திட்டத்திலே கர்த்தர் உனக்கு ஒரு குமாரனை தருவார், ஒரு பிள்ளையை கொடுப்பாருன்னு சொல்கிறார். உற்பத்தி காலத்திட்டம் இந்த குழந்தைய பற்றின விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் அதிக இடத்துல இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. உற்பத்தி காலத்திட்டம், உற்பவ காலத்திட்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லி, இது என்ன எல்லா இடத்துலையும் இதே கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு அர்த்தம் என்னென்னா, பை நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருஷத்தில் இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார், ஒரு குழந்தையை கொடுத்துருப்பார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கிறது தான் அதுக்கு என்னது, அது என்ன காலத்திட்டம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் நான் அதை தேடினேன். அப்போ விசுவாசித்தீர்களானால் கர்த்தர் நிச்சயம் செய்வார். லேலுயா லேலுயா. இதில் கர்த்தர் தான் தீர்க்கதரிசியானவர், அவரே வாலண்டியராக கேட்டு அவரே என்ன செய்கிறார். அந்த அம்மா, தேவனுடைய மனுஷனே எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம், நீங்கள் என்கிட்ட இப்படி சொல்ல வேண்டாம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாலும் தேவனுடைய மனுஷன் சொல்கிறாரு, ஒரு காலத்திட்டத்தில் உனக்கு ஒரு குமாரன் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகுது, அந்த பையனுக்கு சோம்லாம் ஆகி இறந்து போகிறான். அப்போ தான் அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, யார்கிட்டையும் அப்போ கூட சொல்லலை. நம்மளாக இருந்தால் ஏதோ உடம்பு சரியில்லைனாலே என்ன செய்கிறோம், பதறோம். அந்த அம்மா எப்படி அவங்களுக்கு அவ்வளோ தைரியம் வந்துச்சுன்னு தெரில. பிள்ளை வயல்லேருந்து தலை வலிக்குதுன்னு வீட்டுக்கு வருது, வீட்டுக்கு வந்த உடனே பிள்ளை இறந்து போகுது. இறந்து போன உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, நேராக மேலே எலிசா தீர்க்கதரிசிக்குன்னு கட்டின அந்த ரூமில் கொண்டு போய் எலிசா தீர்க்கதரிசி படுக்கிற அந்த மெத்தையில் கொண்டு போய் பிள்ளைய வச்சுட்டு அவங்க வீட்டுக்காரங்கிட்ட எனக்கு கழுதையை சேனம் வச்சு கொடுங்க, வேலைக்காரனை அனுப்புங்க, நான் போகணும், தீர்க்கதரிசியை பார்க்கணும். உடனே அவங்க கேட்குறாங்க, ஏன் இப்போ அமாவாசையும் இல்லை, உபாசனாலும் இல்லை, விசேஷம் எதுவும் இல்லை, எதுக்கு போய் பார்க்கணும், எல்லாம் நலம்தான், ஆனால் என்ன அனுப்புங்க, கழுதையை அனுப்புங்கங்காங்க. எப்படி பதறாமல் அவங்களால அதை செய்ய முடிஞ்சிச்சுன்னு தெரில. தீர்க்கதரிசியானவர்கிட்ட போன உடனே அங்கே எல்லாம் சுகம்தானா, எல்லாம் சுகம்தான், அவங்க நெகட்டிவாக ஒன்றுமே சொல்லலை. என் பிள்ளை எப்படி இறந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு குமாரனை கேட்டேனா அப்படின்னு அந்த அம்மா போய் முதல்ல அழுதுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறாங்க, நான் இதை கேட்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு விடலை, தீர்க்கதரிசி உடனே என்ன செய்கிறார், ஒரு தடியை கொடுத்து என் வேலைக்காரன் வருவான், அந்த தடியை அந்த பிள்ளை மேலே வச்சேன்னா அந்த பிள்ளை உயிர் பெற்றுன்னு தீர்க்கதரிசியானவர் சொல்கிறார். அந்த அம்மா கேட்கல, நீங்கள் வந்து தான் ஆகணும், நீங்கள் சொல்லி தானே பிறந்துச்சு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி, ஆனாலும் வேலைக்காரன்ட்டு ஒரு தடியை கொடுத்து முன்னாடி அனுப்புகிறாங்க. அவரும் கொண்டு வந்து வச்சுட்டு பிள்ளை இன்னும் முழிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. தீர்க்கதரிசியானவர் உள்ளே போய் கதவு பூட்டி அந்த பிள்ளை மேலே கண் மேலே கண்ணும் வாய் மேலே வாயும் கை மேலே கையும் வச்சு அவர் என்ன செய்கிறார், தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். அப்போ பிள்ளையோட உடல் என்ன செய்யுது, அனல் கொள்ளுது. அனல் கொண்டு 7 முறை தும்மி பிள்ளை எந்திக்குது.
லேலுயா. மரித்து போன ஒரு பிள்ளை, இது கிரகிக்க கூடாத ஒரு பெரிய காரியம் தானே. இதில் ரொம்ப நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த அம்மாவை தான். ரொம்ப போல்டான ஸ்ட்ராங்கான லேடின்னு நினைக்கிறேன், அயன் லேடின்னு சொல்லிக்கலாம் நம்ம. அவங்க என்ன செய்யலை, கொஞ்சம் கூட பதறல. அவங்க வாயிலிருந்து எந்த ஒரு சின்ன வார்த்தை கூட பதட்டத்தில் அவங்க வார்த்தையை விடலை. லேலுயா. இதுலேருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ அவங்களுக்கு என்ன சூழ்நிலை எப்படியும் தலைகீழாகவே இருக்கட்டும், ஆனால் மனம் பதறி நம்ம என்ன செய்யக்கூடாது, வாய் விடக்கூடாது. நம்மளால் முடியுமா? முடியாது. கர்த்தருடைய பலத்தால் நாம் நிரப்பப்பட்டிருக்கும் போது மட்டும்தான் தேவனிடத்திலிருந்து எனக்கு நன்மை மட்டும்தான் வரும், அவரிடத்துல தீமை இல்லைன்ற முழு விசுவாசம் நமக்கு இருக்குன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம். விசுவாசிக்கிறவன் பதறான். இந்த வசனம் நமக்கு எப்படி தெரியும்? 2 வார்த்தை நல்லா தெரியும். ஆனால் நம்ம எப்படி இருப்போம்? அற்ப விசுவாசியா அவிசுவாசியா என்ன செய்வோம் இருப்போம். பதறாம தேவ சமூகத்தில் நம்ம நிற்கும் பொழுது என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். லேலுயா. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் சத்தமாக அல்லேலூயா சொல்லுவோமா? லேலுயா. விசுவாசம் எதனால் வரும்? கேள்வினால் வரும், கேட்கறதுனால. இப்போது நம்ம 2-3 காரியங்களை நம்ம பார்த்தோம். இது எல்லாமே கிரகிக்கக்கூடாத, எதுனாலையும் ப்ரூஃப் பண்ணவே முடியாது. மேக்ஸில் வரும் ஹென்ஸ் ப்ரூவ்ட் இட் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் முடிஞ்ச உடனே கீழே அதுக்கு ஒரு 2 மார்க்கு, அந்த 3 வார்த்தைக்கு கண்டிப்பாக எழுதியே ஆகணும். அதை எழுதலைன்னா 2 மார்க் போயிடும். அது ஒரு 4-5 கொஸ்டின் வரும். அதை கண்டிப்பாக என்ன செஞ்சாகணும்? ஹென்ஸ் ப்ரூவ்ட் இட். சில நேரம் என்ன செஞ்சுருவாங்க, பிள்ளைங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்விங்கில் நடுவில் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் மறந்து போயிடும். என்ன செஞ்சுருவாங்கன்னா, கடைசியில் ஒரு 2 ஸ்டெப் மட்டும் பிள்ளைங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அந்த 2 ஸ்டெப்பு மட்டும் போட்டு அதுக்கு ஒரு டெஃபினிஷன் எக்ஸ்ப்ளனேஷன் எழுதிட்டு ஹென்ஸ் ப்ரூவ்ட் இட்னு போட்டுருவாங்க. ரொம்ப 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 சின்சியராக அப்படி பார்க்குற டீச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. இது உள்ளலாம் விளாண்டுட்டு கடைசியில் மட்டும் என்ன செஞ்சுருக்கு, ஹென்ஸ் ப்ரூவ்ட் இட் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹென்ஸ் ப்ரூவ்ட் இட்க்கு 2 மார்க்ஸ் போட்டுருவாங்க. ஆனால் உள்ளே இருக்கிறதுக்கு ஒரு கட் பண்ணி விட்ருவாங்க. இல்லை அவங்க அந்த டைமில் ஒன்று அதை மார்க் பண்ணுவாங்க, இல்லை கொஸ்டின் மார்க் போடுவாங்க, இந்த ஸ்டெப்பு எங்கேம்பாங்க எதாவது போட்டுப்பாங்க. இப்படியெல்லாம் நடுவில் உல்ட்டா தப்பாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லேலுயா. தேவன் செய்வதற்கு இந்த ஹென்ஸ் ப்ரூவ்ட் இட் நம்ம போடுறோம் பார்த்தீங்களா, இப்படி போட தேவையில்லை. ஏன்னா செய்கிறதே அவர் தான். அவருக்கு என்ன ப்ரூஃப் வேணும்? லேலுயா. லேலுயா. அதே போல் கர்த்தர் என்ன செய்வார்? கிரகிக்கக்கூடாத இப்படி இதுக்கு இது ப்ரூஃப் பண்ணுறேன், இதை நான் இந்த ஸ்டெப் வழியாக இப்படிலாம் செஞ்சு ப்ரூஃப் பண்ணுறேன். நல்ல யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூலில் படித்தது அந்த மேக்ஸ்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இதெல்லாம் ஒரு டைமுக்கு அப்புறம் ஹென்ஸ் ப்ரூவ்ட் இட். அப்போ இப்போ நல்ல ஞாபகம் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் ஆனால் ஏதோ ஒரு கட்டம் வரும்போது ஞாபகம் வரும். யூஸே ஆகாதுன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் டே டு டே லைஃப்க்கு நமக்கு யூஸ் ஆகுமா, தினமுமே நம்ம அதை யூஸ் பண்ணுவோமானா கட்டாயம் கிடையாது. லேலுயா. A+B² நம்ம தினமும் என்ன செய்கிறது கிடையாது, போடுறது கிடையாது. ஆனால் கிண்டல் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஏதோ ஒன்று யாராவது கேட்கும்போது டக்குன்னு சொல்லிடுவோம். ஏன்? படிக்கிறோம், படிச்சிருக்கிறது ஞாபகத்தில் இருக்குது, என்ன சொல்கிறோம், உடனே சொல்கிறோம். அதனால நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம படிக்கும்போது தான் விசுவாசம் என்ன செய்யும், பெருகும்.
கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்கள் நம்ம இப்போ சொல்கிறோம்ல, கேட்குறதுனால இப்போ கொஞ்சம் விசுவாசம் என்ன செய்யும்? பெருகும். இன்றைக்கி விசுவாசம் என்ன செய்யும்? உங்களுக்கு ஒரு 100% வந்திருக்குன்னு வைங்களேன். தினமும் நீங்கள் வேதத்தை வாசித்தாதான் அட்லீஸ்ட் அடுத்த வாரம் வரும்போது ஒரு 80 கீழேயாவது போகாமல் இருக்கும். லேலுயா, லேலுயா. இல்லைன்னா என்ன செஞ்சிடும்? அடுத்த வாரம் வரும்போது ஒன்று 50% இருக்கும், இல்லைன்னா 0 மைனஸில் போயிடும். இதெல்லாம் இனிமேல் எங்கே நடக்க போகுது? இப்படிலாம் நடக்குமா என்ன? சும்மா நம்ம பேசிகிட்டு இருக்க வேண்டிதான். ஆண்டவர் நமக்கெல்லாம் செய்வாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான். ஆனால் விசுவாசம் எப்படி தான் வரும்? வேதத்தை வாசிக்கும்போது தான் வரும். நீங்கள் எவ்வளோ பேர் இந்த வருஷத்தில் இந்த பாதி முடிய போகுது, அப்படி தானே? 6th and 7th கரெக்டான மிடில் மந்த்ஸ். பாதி பைபிள் வாசித்து முடிச்சிட்டிங்களா? லேலுயா. முழுசாக வாசித்து முடிச்சிட்டா ரொம்ப சந்தோஷம். அட்லீஸ்ட் 1 year 1 time அப்படிங்கிறதுக்காவது பாதியாவது என்ன செஞ்சிடணும்? ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். இல்லாட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இன்னையிலேருந்து தொடங்குங்க. லேலுயா. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு நாளைக்கு 4 அதிகாரம் நீங்கள் வாசித்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் என்ன செஞ்சிடலாம்? ஒரு வாட்டி முடிச்சிடலாம். முன்னாடி பாஸ்டர் ஒரு புக்லெட் கொடுத்தாங்க, நம்ம மேகசினில் பின்னாடி போட்டுகிட்டே இருந்தாங்க. அதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. அப்போது குறைஞ்சபட்சம் 4 அதிகாரம் வாசிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? வேகமாக வாசித்திங்கன்னா 20 minutes, ஒரு அதிகாரத்துக்கு 5 minutes. நல்ல ஃப்ளூயண்ட்டாக வாசிக்கிறவங்க, ஏற்கனவே ஒரு நிறைய வாட்டி பைபிள் வாசிக்கிறவங்கன்னா மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு அதிகாரத்துக்கு 5 நிமிஷம், 20 minutes, ½ an hourனே வச்சுக்கோங்களேன். ½ an hourல நீங்கள் என்ன செஞ்சிடலாம்? வாசித்து முடிச்சிடலாம். லேலுயா. அதுக்கு மேலே வாசிக்கிறது நம்ம தேவன் மேலே வைக்கிற பிரியம். லேலுயா. 80 வயது தாயார் நடக்க முடியாமல் படுக்கையில் இருக்கிறாங்க. இந்த வருஷத்தில் 8 தடவை பைபிள் முடிச்சிருக்கிறாங்க. லேலுயா, லேலுயா. ஹெல்த்தியாக இருந்தில்ல, இடுப்பெலும்பு முறிஞ்சி படுக்கை ஆயிட்டாங்க. அவங்களால இப்போ எழுந்து எதுவும் பண்ண முடியல. சும்மா எனக்கு வலிக்குது வலிக்குது வலிக்குன்னு படுத்து இல்லாமல் என்ன செஞ்சிட்டாங்க? ஃபுல்லாக பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லேலுயா. நம்மளை என்ன செய்வோம்? நான் எவ்வளோலாம் ஆண்டவரை தேடுறேன், ஆலயத்துக்கு போகிறேன், எனக்கு இப்படி வரலாமா? இப்படி வலிக்குதே, என்னால் ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சே. இதையே ஒரு பாதி நாளைக்கு என்ன செய்வோம்? ஒரு பாட்டாக பாடி முடிப்போம். அடுத்த பாதி நாளுக்கு நமக்கு வலிக்கு, அதுக்கு மேலே நம்மளால் உட்கார முடியாது, படுத்துருவோம். அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? இடையில நான் இப்போ யோசிக்கும் போது தான், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருந்து அப்படி எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் உட்காந்துங்கும் போது, ஓஹோ இப்படி தான் தாவீது ராஜா படிச்சிருப்பார் போல அப்படின்னு நான் அன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்னென்னா, ஒரு அந்த பர்டிகுலர் நாளில் இவ்வளோ முடிக்கணும்னு நான் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணேன். அதுதான். அப்போது அதை முடிக்கிறதுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தேவைப்பட்டுச்சு. அதனால அன்னைக்கு பேசிக்கிட்டே இருந்தாலும் உட்காந்து என்ன செஞ்சுட்டே இருக்க வேண்டியது. நான் என் பாட்டில் சத்தம் இல்லாமல் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓஹோ இதுதான் போல், எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் என்னது, உட்கார்ற மாதிரி ஒரு இடம் கிடச்சிட்டுனாலே போதும். உட்காந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம உட்கார்ற மாதிரி அதில் ஒரு கொஞ்சம் வசனம். அன்றைக்கானா நான் என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும் அதை முடித்து அதை க்ராஸ் பண்ணிட்டேன். லேலுயா. அப்போது நம்ம எப்படி இந்த நாளில் இதை செய்து முடிக்கணும்னு, அப்போது ஆண்டுக்குன்னு நீங்கள் இந்த நாளில் இதை வாசித்து முடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மித்த வேலைகள்லாம் அன்றைக்கி என்ன செஞ்சிடணும்? இப்போ இன்றைக்கி சண்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியும் இந்த நாளில் நமக்கு வேலை கொஞ்சம் அதிகம், இந்த நாளில் வேலை கொஞ்சம் கம்மி, நம்மளால் டைமை ஒதுக்க முடியும் நமக்கு தெரியும்.
7 நாளும் நம்ம ஓவர் பிஸி கிடையாது. ஏதோ ஒரு நாள் 2 நாள் நிச்சயம் ரொம்ப டைம் கிடைக்கும்னு சொல்லாட்டாலும் கொஞ்சம் டைம் நிச்சயம் என்ன செய்யும், கிடைக்கும். அந்த டைமை நீங்கள் என்ன செய்யுங்க, மித்த நாள் 2 அதிகாரம் 4 அதிகாரம் வாசிக்கிங்கன்னா அன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுங்க. கூட 5 10 மாறட்டும், 10 20 அதிகாரமாக மாறட்டும். லேலுயா. சிலது வாசிக்கும்போது தான் நமக்கு நல்லா தெரிஞ்சது தான், கதை மாதிரி தான் இருக்குது, ஆனால் போகுது 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 போய்கிட்டே இருக்கு. லேலுயா. அப்போ அவரோட வேதத்தை நம்ம வாசிக்கும்போது விசுவாசம் பெருகும். லேலுயா. விசுவாசம் பெருகும்போது உங்கள் சுற்றி என்ன நடக்கட்டும், எவ்வளோ நெகட்டிவான திங்ஸ் உங்ககிட்ட இருக்கட்டும், சுற்றி இருக்கட்டும், உங்களை சுற்றி 10 பேர் நெகட்டிவாகவே பேசட்டும், அது உங்களை என்ன செய்யாது, பாதிக்காது, உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. லேலுயா. நீங்கள் விசுவாசத்தில் ஸ்டெடியாக இருப்பீங்க. விசுவாசிக்கிறவன் பதறான், கர்த்தர் எனக்கு செய்வாருங்கிற அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே என்ன செய்யும், பெருகும். லேலுயா. லேலுயா. அதுக்கு தான் என்னது தேவை, பைபிள் ரீடிங் ரொம்ப தேவை. நீங்கள் வாசிக்கும் போதே அந்த நாளுக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஏற்கனவே கொடுத்த வார்த்தைகளை என்ன செய்வார், நீங்கள் வாசிக்கும்போது நினைப்பூட்டுவார். லேலுயா. லேலுயா. அட்லீஸ்ட் பாதி முடிக்கலைன்னா இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 10 அதிகாரம் 12 அதிகாரம் ஒரு நாள் வாசித்தீங்கன்னா இந்த வருஷத்தில் முடிச்சிடலாம். லேலுயா. இன்னைக்கு டே 1 இன்னைக்காகவே இருக்கட்டும். இன்றைக்கி என்ன 21 தானே? ஆமாம், 21 ஜூலை. இன்றைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணட்டும். ஆனால் நம்ம என்ன செய்வோன்னா ஆதியாகமும் படிப்போம், யாத்ராமும் பாதி வரைக்கும் போவோம், நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு. அதுக்கு மேலே இந்த நியாயப்பிரமாணம், அந்த ஆசரிப்பு கூடாரம் இதெல்லாம் வந்தப்போ அடி யாத்ராகமத்தில் பாதி உட்காந்துரும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தேன்னா சங்கீதம் நீதிமொழிகள் அதெல்லாம் ஈஸியாக போயிடும். யோபு ஓரளவு படிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஏசாயா நம்ம வாக்குத்தத்த வசனங்கள் நிறையா இருக்கும், ஓரளவு போயிடும். எரேமியா எசேக்கியேல் போதும் போதும் போதும், எப்படா இது முடியுன்ற மாதிரி வந்துடும். அதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் 1 நாளாகமும் 2 நாளாகமும். ஆனால் 1 நாளாகமும் வந்து அதில் ரொம்ப டஃப்பு, நிறைய அதில் வருது. 2 நாளாகமும் கொஞ்சம் பரவாயில்ல. லேலுயா. அப்போது இடையிலலாம் எசேக்கியேல் நான் வாசிக்கும்போது அன்னைக்கு என்னால் முடியவே முடியல. தூக்கமாக என்ன செய்யுது, தூக்கம்னா தூக்கம் அப்படி தான் வருது. ஒரு அதிகாரம் வாசிப்பேன், அப்புறம் ஹாலில் இங்கேயும் அங்கேயும் நடப்பேன், திருப்பி உட்காருவேன், திருப்பி ஒரு அதிகாரம். அன்னைக்கு ஃபுல்லாக நானே எனக்கு ஒரு குட்டி குட்டி வேலையை நான் எனக்கு வச்சுக்கிட்டேன். ஒரு அதிகாரம் வாசித்தோடனே என் பக்கத்தில் இருக்க தண்ணி பாட்டில் போய் தண்ணி பிடிக்க வேண்டியது, திருப்பி உட்கார வேண்டியது, அப்புறம் தண்ணி குடிக்க வேண்டியது. இப்படியே என்ன செஞ்சுருக்கேன், எசேக்கியேலை படிச்சிருக்கேன். கஷ்டமான பகுதிகளுக்குள்ளே நம்ம போகும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் என்ன செஞ்சுக்கணும், நம்மளை மாற்றிக்கணும். ஆனால் கட்டாயம் படிக்கணும். லேலுயா. கட்டாயம் என்ன செய்யணும், படிக்கணும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4மே திருப்பி திருப்பி அநேக சம்பவங்கள் திருப்பி திருப்பி வரும். அதுவும் குட்டி குட்டியாலாம் இருக்காது. நீங்கள் கடகடன் வாசிச்சுட்டு போயிடலாம் நினச்சிங்கன்னா என்ன செய்ய முடியாது, சங்கீதம் மாதிரி போக முடியாது. பெருசு பெருசாக தான் இருக்கும் வசனம். சரிண்ணா, இப்போ கொஞ்சம் குட்டி குட்டியாக எழுதிருக்கலாமேன்னு கூட நான்லாம் சொல்லிகிட்டே கூட வாசிருக்கேன். வசனம் 20 வசனம் தான் இருக்கும், ஆனால் ஒவ்வொரு வசனமும் இந்த சைஸில் இருக்கும். லேலுயா. 20 வசனம் தான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்க, 20 வசனமே சில நேரம் ஒரு பேஜ் ஃபுல்லாக அந்த 4 காலமும் வந்துடும், 3 காலம் வந்த மாதிரி வந்துடும். லேலுயா. எப்படி வந்தாலும் நம்ம என்ன செய்யணும், வேதம் வாசிக்கணும். லேலுயா.
கட்டாயம் வாசிக்கணும். ரயில்வே ட்ராக்கில் 2 ட்ராக் இருந்தால் தான் ட்ரெயின் போக முடியுன்ற மாதிரி ஜெபமும் வேத வாசிப்பும் 2 ட்ராக்கு. இதில் நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன செய்யாது, ட்ரெயின் போகாது. இல்லை நான் பைபிள் மட்டும் வாசிக்கிறேன் அப்படின்னாலும் ட்ரெயின் போகாது. அதுக்கு இன்ஜினில் டீசல் ஊற்றுற மாதிரி நான் பாட்டு மட்டும் பாடுறேன் அப்படின்னா அப்போவும் ட்ரெயின் என்ன செய்யாது, தண்டவாளம் இல்லாமல் எப்படி ட்ரெயின் போவோம்? லேலுயா. அப்போது ஜெபம், வேத வாசிப்பு, ஆண்டவரை துதிக்கிற பாடல்கள், இது எல்லாமே கட்டாயம் நம்ம செய்ய வேண்டிய ஒன்று. லேலுயா. இதெல்லாம் நீங்கள் 2 பாட்டு நீங்கள் சத்தமாக பாடுங்களேன். உங்கள் மனசில் இருக்கிற கவலை, பாரம், உங்கள் மனசில் இருக்கிற சோர்வு இதெல்லாமே போயிடும். முதல்ல உங்களுக்கு ஜெபிக்கவே மூடே இல்லைன்னு வைங்க, போ எண்ணத்தை போட்டு ஜோமனை அப்படின்னு இருக்கீங்கன்னா முதல்ல 2 பாட்டு பாடுங்க. கொஞ்சம் லைட்டாக மூட் சேஞ்ச் கிடைக்கும். இப்போ ஜோமன்லாம் அப்படிங்கிற லைட்டாக ஒரு நினைப்பு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜோம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க. ஆட்டோமேட்டிக்காக அது என்ன செய்யும், ரொம்ப டைட்டாக இருக்கிற இடத்துல எண்ணெய் ஊற்றுவாங்க பார்த்தீங்களா, எண்ணெய் ஊற்றும் போது டோர்ஸ்லாம் நல்ல ஃப்ரீயாக மூவ் ஆகும், டோர்லாம் ஈஸியாக லாக் ஆகும். அதே மாதிரி இது கிரீஸ் மாதிரி. லேலுயா, லேலுயா. அப்படி நம்ம என்ன செய்யணும், ஆண்டோட வேதத்தை வாசிக்கணும், கட்டாயம் வாசிக்கணும். எங்கள் வீட்டில் ஒரு ஆள் முடிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டில் போட்டி அதிகமாக வர்றதே எதுக்கு தான், பைபிள் வாசிக்கிறதுக்கு தான். யார் எது வார, யார் முடிச்சிட்டா, எவ்வளோ தூரம் போயிருக்கு, இவ்வளோ தான் போயிருக்கா, இவ்வளோ வந்துட்டா, அப்போ இத்தனை நாளில் முடிஞ்சிருமே, இன்றைக்கி இது தாண்டியாச்சா, அதிலே ஆஹா ஒரு ஆள் வேகமாக போயிட்டுருக்கு, நம்மளும் என்ன செய்யணும், வேகத்தை பிடிக்கணும். இந்த போட்டியில் நம்ம போகும்பொழுது வீட்டில் ஒவ்வொருத்தரும் எல்லாருமே இந்த போட்டியில் இருங்களேன். வேறு எதுக்கும் போட்டி போட வேண்டாம், இதுக்கு போட்டி போடுங்க. வீட்டில் சமாதானம் வந்துடும். எல்லா நன்மைகளும் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் வந்துடும். லேலுயா. அதுக்கு நீ கொடு, நான் கொடு, நான் தான், நீ தான், அதெல்லாம் தேவையே இல்லை. லேலுயா. அவங்க ஆண்டவரை இப்படி பிடிச்சிக்கிட்டாலே போதும். எப்படி கப்புன்னு பிடிச்சிக்கிட்டாலே போதும். வேதத்தை அவங்கவுங்க வாசிக்க ஆரம்பிச்சிட்டாலே போதும். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். ஒரு நபர் வாசித்தாலே அற்புதம் உண்டாகுது. அவங்களோட வாழ்க்கைக்கு அவங்களுக்கு தேவையானது நடக்குது. வீட்டில் எல்லாருமே போட்டி போட்டு வாசிக்கிறீங்கன்னு வைங்க, அற்புதம் நடக்காமல் எங்கே போயிடும்? லேலுயா. கட்டாயம் அவங்களுக்கு தனித்தனியாக எல்லாருக்கும் யார் யாருக்கு என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக என்ன செய்யும், நடந்தே தீரும். லேலுயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இல்லை ஏற்கனவே இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, யாத்திராகமம் வரைக்கும் நல்லா போகும், என்னாகமம், லேவியர் ஆகமெல்லாம், உபாகமம் இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். சரி இதை விட்டுட்டு அடுத்தாப்பில் நம்ம படிப்போம் அப்படிலாம் நான் நிறைய வாட்டி விட்டுருக்கேன். சரி இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதை விட்டுட்டு நம்ம நேராக ஜம்ப் பண்ணி எங்கே போயிடலாம், சாமுவேல் 1 சாமுவேல் 2 சாமுவேல் போயிடலாம். இல்லை யோபு, சங்கீதம், ஏசாயா. என்னோட ஒரு பைபிள்லாம் நல்லா அழகாக சொல்லலாம் நான் எதை அதிகமாக படிச்சிருக்கேன் அப்படின்னு. அந்த சங்கீதம், ஏசாயா இதெல்லாம் என்ன இருக்கும், அப்படி கலரே மாறி இருக்கும் பைபிளில். அந்த அளவுக்கு அத்தனை வாட்டி என்ன செஞ்சுருக்கேன், அதை திருப்பி 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 படிச்சிருக்கேன். எதுக்கு, சும்மா இல்லை, வாசிக்கணும்லாம் இல்லை, இந்த வருஷத்தில் இதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 வாட்டி வருஷத்தில் ஆரம்பித்து 4 வாட்டி ஏசாயாவையும் ஆதி ஆமத்தையும் மட்டும் வாசித்து விடுறது. லேலுயா. அப்படி இருந்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் இந்த வருஷத்தில் ஏதோ ஒரு பகுதியை ஏற்கனவே வாசி வந்திருப்பீங்க, அதையும் கால்குலேட் பண்ணி அதையும் சேர்த்து இன்னும் படிக்க வேண்டியது சேர்த்து படிங்க. லேலுயா. இல்லை ஒரு நோட் வச்சுக்கோங்க. என்ன செய்யுங்க, ஒரு
அதிகாரம் நீங்கள் கணக்கு வைக்க வேண்டாம். இல்லை ஒரு ஆதியாகமம் இன்றைக்கி முடிக்கிறீங்கன்னா இன்றைக்கி இதை முடிச்சிட்டேன் நீங்கள் எழுதுனீங்கன்னா இன்னும் எது முடிக்கணும் அப்படின்னு தெரியும். வரிசையாக ஆதியாகமத்துலேருந்து வாசிச்சிங்கன்னா அந்த கணக்கு தேவையில்லை. இங்கேயும் அங்கேயும் வாசிக்கிங்கன்னா ஒரு நோட் போட்டு எழுதிருங்க. லேலுயா, நீங்கள் ரெகுலர் யூஸில் எந்த நோட்டு வச்சுருக்கீங்களோ அதில் எழுதுங்க. லேலுயா, அவனமாக நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமாக முதலாவது உங்கள் விசுவாசம் பெருகும். விசுவாசம் பெருகும் பொழுது அதுவே அற்புதத்துக்கு ஒரு டோரை திறந்து விட்ட மாதிரி. லேலுயா. வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடத்திடுவார். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடத்திடுவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம். லேலுயாம். அடுத்ததாக 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதில் நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? பிள்ளையே இல்லைன்னு இருந்தவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு பையனை கொடுக்குறார். அடுத்தாப்புல அந்த பிள்ளை செத்து போகுது, ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா தேவனோட மனுஷனோட அவங்க ரொம்ப நெருக்கமாக இருந்தனால தேவனோட மனுஷன் என்ன சொல்லுவார்னா, இன்னும் 7 வருஷத்துக்கு இங்கே பஞ்சம் வரப்போகுது தேசத்தில் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வேற இன்னொரு தேசத்துக்கு போயிடுவாங்க. போயிட்டு திருப்பி அவங்க ஊருக்கு வரும்போது தான் இந்த சம்பவத்தை ராஜாட்ட சொல்கிறாங்க. இப்படி ஒரு பையன் செத்து போனான், அவன் உயிரோடு வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அந்த கேஆசி இந்த சம்பவத்தை சொல்லி முடிக்கவும் அந்த அம்மாவும் அந்த பையனும் என்ன செய்கிறாங்க? ராஜா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நாங்கள் போயிட்டோம், ஊரை விட்டுட்டு போயிட்டோம், இப்போ எங்களோட நிலம்லாம் எங்களுக்கு திருப்பி வேணும்னு ராஜாட்ட முறையிடுறதுக்கு வந்து நிற்காங்க. ஆனால் 6ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். லேலுயா. வயலை கொடுக்கறதுங்கிறது வேற, யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதை கொடுக்கறதுங்கிறது வேற. இந்த பகுதியை வாசிக்கும்போது எனக்கு அது எப்படி அந்த நாள்லேருந்து அவங்க கையில் திருப்பி கொடுக்குற அந்த டேட் வரைக்கும் அதோட வருமானத்தையும் ராஜா கொடுக்க சொல்கிறாரு. அவங்களுக்கு கிடைக்கும்படி செய்யணும். அதுக்குன்னு ஒரு ஆஃபீஸரை என்ன செய்கிறாரு? பிரதானியை அப்பாயிண்ட் பண்ணுறாரு. லேலுயா. இது நடக்கக்கூடிய ஒரு விஷயமா? விட்டுட்டு போனதை திருப்பி கிடைக்குதுங்கிறதே கஷ்டம். ஒருத்தவங்க அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கங்கும்போது அதை திருப்பி கிடைக்கிறதுங்கிறதே கஷ்டம். அதனால் வர வருமானத்தையும் சேர்த்து கிடைக்கும்படி செய்யுங்கிறது நடக்கவே முடியாத ஒரு விஷயம். யாரை கொண்டு செய்ய வைக்கிறார்? தேசத்தின் ராஜாவை கொண்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுன்னு சொல்ல வைக்கிறார். எத்தனை வருஷம் கிடைக்காம இருந்ததோ அத்தனை வருஷத்தையும் ஒரே நாளில் திருப்பி கொள்ள செய்கிறார். லேலுயா. ஒருவேளை இத்தனை வருஷம் இதில் நாசமாக போச்சு, இத்தனை வருஷம் இதுலேருந்து எனக்கு வர வேண்டியது ஒன்றுமே வரல, இத்தனை வருஷம் எனக்கு கிடைக்கல, நான் எடுத்த முயற்சிக்கு எனக்கு உள்ளது தான், ஆனால் எனக்கு அதுக்கான எந்த கிரெடிட்டும் வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கன்னா அதை திருப்பி தர யாரால் முடியும்? கர்த்தராலே முடியும். லேலுயா. நிறைய வாட்டி வாசித்த பகுதி தான், ஆனால் கடந்த வாரம் இதை நான் வாசிக்கும்போது எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கிரகிக்க கூடாத பெரிய காரியம். லேலுயா. வயலை மட்டும் ராஜா திருப்பி கொடுக்க சொல்லலை, அதோட வருமானத்தையும் சேர்த்து கொடுக்க சொல்கிறார்.
அதுபோல் தடைப்பட்டு இருக்கிற வருமானங்கள், தடைப்பட்டு இருக்கிற பொருளாதார நன்மைகள் எதெல்லாம் இவ்வளோ நாள் உங்களுக்கு ஸ்டாப்பாக இருக்குதோ அதை எல்லாத்தையும் கர்த்தர் திருப்பி தருவார். லேலுயா. சேர்த்து அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய்யன்னு என்ன செய்கிறார் சொல்கிறார். ஒரு மனுஷன், ஒரு ராஜா சொல்கிறதே அப்படியே நடக்கும்னா கர்த்தர் என்ன செய்கிறார்? இத்தனை வருஷத்தை, அது 10 வருஷமாக இருக்கலாம், இல்லை 5 வருஷமாக இருக்கலாம், எத்தனை வருஷமாக வேணால் இருக்கட்டும், எத்தனை வருஷம் நீங்கள் விட்டீங்களோ அத்தனை வருஷத்துக்குள்ளதை கர்த்தர் இந்த வருடத்திலே சேர்த்து அறுக்க செய்வார். ஆமென். சந்தோஷமாகவே இல்லைன்னு நினைக்கேன். லேலுயா. சத்தமாக ரல்லேலியா சொல்லுவோமா? சகலத்தையும் என்ன செய்ய போகிறீங்க? திருப்பி கொள்ள போகிறீங்க. லேலுயா. லேலுயா. தாவீது ராஜாக்கு இந்த வசனத்தை சொல்லும் பொழுது அவர் மனைவி பிள்ளைகளை மட்டுமா திருப்பி கொண்டார்? இல்லை, எல்லாத்தையும் திருப்பி கொள்வார். அது போக அங்கே இருக்கிற யுத்தத்துக்குள்ள போகிறாரு, யுத்தம் பண்ணி தானே திருப்பி கொள்கிறார். அவங்கள கொள்ளையடிச்சிட்டு இருந்தது போக எக்ஸ்ட்ரா தான் ஆண்டு கொடுப்பார். லேலுயா. இப்போ கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன். நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன். விசுவாசமே இல்லைப்பா, இப்போ விட்டா போதுன்னு இருக்கீங்கன்னு நினைக்கேன். லேலுயா. அட்லீஸ்ட் அந்த பிசாசாவது ஓடட்டுமே. இத்தனை நாள் தடை பண்ணியிருக்கிறவன் அவனாவது என்ன செய்யட்டும். ஐயோ, இவ திருப்பி கொள்கிறேன்னு சொல்கிறாளே, எனக்கு எல்லாம் திருப்பி கிடைக்கும்னு சொல்கிறானே, அவனை விட்டுட்டு ஓடட்டுமே. லேலுயா. சத்தமாக சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி கண்களை மூடி. சகலத்தையும் நான் திருப்பிக் கொள்வேன். சகலத்தையும் நான் திருப்பிக் கொள்வேன். சகலத்தையும் நான் திருப்பிக் கொள்வேன். லேலுயா. லேலுயா. அவனமாகவே கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? செய்ய போகிறார். திருப்பிக் கொள்ள பண்ண போகிறார். லேலுயா. லேலுயா. என்னெல்லாம் பார்த்தோம்? சரீரத்தில் சுகவீனமாக இருந்த, கடந்த வாரத்தில் பாஸ்டமாக சொன்னாங்க, இந்த வாரத்தில் நான் சொன்னேன், சின்ன கர்ப்பப்பை ஒரு சில வருஷங்களில் என்ன செஞ்சிச்சு? பெரிதாக மாறிச்சு. கிரகிக்கக்கூடாத பெரிய காரியம். எந்த ஒரு மெடிசன்னாலும் செய்ய முடியாத ஒரு அற்புதம். லேலுயா. லேலுயா. இத்தனோண்டு இருக்கிறத இவ்வளோ பெருசாக மாற்ற அவரால் முடியும் அப்படின்னா, என்ன குறை, என்ன பிரச்சனை இருக்கட்டுமே, அதை சரி செய்ய அவரால் முடியாதா என்ன? என் தேவனால் எல்லாம் கூடும். லேலுயா. லேலுயா. அடுத்ததாக, உப்புனால் தண்ணி ஆரோக்கியமாக மாறிடுச்சு. இதெல்லாம் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்குது. இதை பண்ணுறனால ஏதாவது நடக்குதா? ஒன்றுமே நடக்க மாட்டேங்கி. சும்மா ஏதோ நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் பண்ணுறனால நோ யூஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அப்படி இல்லை. உப்பு போட்டால் ஒன்றும் நடக்காது, அது வேஸ்ட்டாக திருப்பி கொட்டக்கூடிய நிலைமைக்கு தான் நமக்கு தெரிஞ்ச சயின்ஸுக்கு, நமக்கு தெரிஞ்ச அறிவுக்கு பண்ண முடியும். ஆனால் அங்கே கர்த்தர் தண்ணீரை ஆரோக்கியமாய் மாற்றினார். நீங்கள் இப்போ என்ன ஜெபம் பண்ணுறீங்களோ, என்ன வேதம் வாசிக்கிறீங்களோ அதை செஞ்சிட்டே இருங்க. லேலுயா. என்ன நற்கிரியை நீங்கள் செய்கிறீங்களோ, தேவனுக்குன்னு கொடுக்கறதுல, தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறதுல அதை நீங்கள் செஞ்சிட்டே இருங்க. லேலுயா. கர்த்தர் என்ன செய்வார்? ஆரோக்கியமாய் மாற்றுவார். லேலுயா. அடுத்ததாக, அந்த ஒரு சம்பவத்திலே நிறையா குழந்தை இல்லாமல் இருந்தவர்களுக்கு ஒரு குழந்தை, அப்புறம் அந்த குழந்தை என்ன செய்யுது? செத்து போகுது, திருப்பி உயிர் பெறுது. அதுக்கப்புறம் அவள் தேசத்தை விட்டுட்டு போகிறா, வயலையும் வருமானத்தையும் சேர்த்து ஆண்டவர் திருப்பி கொடுக்குறார். ஒரு நபருக்கு நிறைய கிரகிக்கக்கூடாத காரியம்.
ஏன்னா சும்மா ஊருக்கு வந்துட்டு போன ஒரு தேவனுடைய மனுஷன் அவள் புரிந்து கொள்றதுக்கு முன்னக்கூட்டியே இவர் தேவனுடைய மனுஷன் மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி அவருக்குன்னு ஒரு ரூமை கட்டி அவர் வந்தால் போனால் ஒரு மெத்தையும் போட்டு ஒரு நாற்காலியும் போட்டு கொடுத்து அவருக்கு என்ன சாப்பாடு வேணுமோ அவர் எத்தனை நாள் அங்கே இருக்காரோ ஒரு தேவனுடைய மனுஷனை பராமரித்ததுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகிக்கக்கூடாத காரியத்தை கர்த்தர் அவளுக்கு செய்தார். லேலுயா. அவளுக்கு எல்லா செல்வமும் இருந்தது. தேசத்தில் ஒரு பெரிய மனுஷனோட குடும்பத்தை சார்ந்தவ தான் அந்த பெண்மணி சுனேமியாள். அவளுக்குன்னு இருந்த ஒரே குறை குழந்தை இல்லாதது தான். ஆனால் அதை கூட அவள் அதை இனிமேல் நடக்காதுன்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டா. தேவனை அறிந்த ஒரு பெண் தேவனோட ஊழியரை கனம் பண்ணனால தான் அவள் தனியாக ஒரு ரூம் போட்டு அவங்களுக்கு பெட்டு, அவங்களுக்கு அந்த காலத்தில் ஒரு விளக்கு, ஒரு மேஜை எல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்கள பராமரிக்கிறா. ஆனால் அவளுக்கு என்ன இல்லை? குழந்தை வருன்ற விசுவாசம் அவளுக்கு இல்லை. ஆனால் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்கிறார், அவனமாகவே நிறைவேற்றி முடிக்கிறார். ஒரு கிரகிக்க முடியாத காரியம். ரெண்டாவது, அந்த பிள்ளை செத்து போகுது. ஆண்டவர் என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்கிறார். லேலுயா. அப்போ எப்பமோ வந்து போகிற தினமெல்லாம் அவர் எலிசா தீர்க்கதரிசி அங்கே போயிட்டு அவருக்கு செய்யலை. உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற உங்களுக்குன்னு கொடுக்கப்படுகிற போதகருக்கு நீங்கள் அவங்கள பராமரிக்கும் பொழுது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, எவிடெண்ட்டாக ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். லேலுயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் கர்த்தருடைய முகத்தை எல்லாரும் நோக்கி பார்க்கலாம். சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். விசுவாசத்தோடு பாடுங்க. ஆகும். யாவரும் எழுப்பி நின்று உம்மாலேதான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யார்? இது ஒரு ஜெபமா மாறட்டும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஆமென். ஐயா நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்.
அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ரிகமலகதனதி யாத்தரலகபா, நாங்கள் கிரகிக்க முடியாத, நாங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவு எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எல்லாவற்றையும் நீர் செய்ய போதுமானவராயிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளில் கர்த்தரை என் கூட பேசினான்னு சொல்கிற மாத்திரம் உங்களுடைய வலது கரத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்துங்க. அந்த சூனேமியால் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அற்புதம். ஹல்லேலூயா. குறைவு இருந்தாலும் தேவனுடைய மனுஷனத்தில் அவர் சொல்லும்போது சொல்கிறான், நான் தேசத்தில் நல்ல சுகமாக நான் குடியிருக்கிறேன். ஆனாலும் தேவனுடைய மனுஷன் அவளுடைய குறைவுகளை அறிந்து அடுத்த உற்பத்தி கால திட்டத்தில் அடுத்த ஆண்டில் உனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. நிமலகதனிதியாந்தரலகபா, விசுவாசித்தவளை நிபாக்கியவதி ஹரிமணி ஷகதனிதியாந்தரலகபா. கத்தராலே ஆகாத காரியம் ஒன்றுமல்ல. ஹல்லேலூயா. தேவ பிரசன்ன நமத்தில் இறங்கி கொண்டிருக்கிற மருத்துவர்களால் மருந்துகளால் முடியாத காரியம். ஹல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமல்ல. தேவன் நல்ல குழந்தையை கத்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. மனுஷனுடைய நம்பிக்கையற்ற கடைசி நிலை என்னென்னா மரணம். ஆனால் அந்த குழந்தை செத்து போகுது. அந்த செத்து போன குழந்தைக்கும் கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேசத்தை விட்டு நிலங்கள் இடங்களெல்லாம் விட்டுட்டு போகிறாங்க. ஆனால் ராஜா கிடத்துல வந்து நாங்கள் இப்படி விட்டுட்டு போன இடத்தெல்லாம் எங்களுக்கு திரும்பி தரணும் அப்படின்னு நியாயம் கேட்டு வந்த இடத்துல ராஜாதி ராஜா செய்த காரியம் என்னென்னா, அவங்க எத்தனை வருஷம் போனாங்களோ அந்த வருஷத்தினுடைய விளைச்சலுக்கான எல்லா பலனையும் கர்த்தர் கொடுக்க கிருபை செய்தார். நான் பட்ட பிரயாசத்திற்கு பலனை கர்த்தர் கொடுக்க சர்வ வல்லமுள்ள தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்காய் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு செய்து வருகிற ஊழியங்களை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ள தேவன் அல்ல என்று சொல்லது தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கரங்களை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவை இருக்கிறது என்பதை நீர் அறிந்திருக்கிறீங்க. இந்த வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே என்ன தேவை இருக்கிறத நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அவங்க நினச்சி கூட பார்க்க முடியாத அளவு வரும் நாட்களில் நீங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிற தயவுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம் உண்டாகட்டும். கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அடுத்த ஆண்டு நல்ல கற்பத்தின் கனிகளை கொடுத்து ஆசீர்வதிங்க. ஏற்ற துணையை கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் வீடு வாசலில் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பீராக. இழந்து போன நன்மைகளை, இழந்து போன பணத்தை, இழந்து போன நிலங்களை, இடங்களை, ஆண்டவரை வருமானத்தை கர்த்தர் நீர் திரும்பி கொடுக்க நீர் போதுமானவராயிருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அந்த இஸ்ரவேல் தேசத்தின் ராஜா திருப்பி கொடுப்பானால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின எங்கள் ராஜாதி ராஜா, நாங்கள் பட்ட பிரயாசத்து தக்க பலனை நீர் கொடுக்க நீர் போதுமானவராயிருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய அலைச்சல்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்படியாய் நீ செய்ய போகிற தயவுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் பிள்ளைகளுடைய குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், தீர்க்காயுசு உண்டாகட்டும். வேதத்தை நேசிக்க, வாசிக்க, அதன்படி நடக்க, அதிகமாக நம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஸ்தோத்திரிக்கு மோசைக்கு ஒரு ஆரோனும் ஊரும் தாங்கினது போல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க ஊழியக்காரனை தாங்கவும், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஊழியத்தில் நம்முடைய பிள்ளைகளும் உற்சாகமாய் கலந்து கொள்ளவும், அதிகமாய் ஆராதிக்கவும், தொழுது கொள்ளவும், நீர் விளம்பின வேதத்தை நேசிக்கவும், அதன்படி நடக்கவும் கர்த்தாவே நீர் அனுக்கிரமணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூல ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சத்தத்தை வச்சு சொல்லுங்க. என் ஆத்துமாவே என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னிநைக்கும் சிநேகம் சமாதானமும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.